இந்த நகரத்துக்கு வந்து 25 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. எவ்வளவோ கனவுகளோட இந்த நகரத்துக்குள்ளே நான் நுழைஞ்சேன். ஆரம்பத்தில் இது ஒரு கனவு உலகம் மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம்தான் இந்த நகரத்தோட கோர முகம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. தனக்குள் வரக்கூடிய அனைத்து மனிதர்களையும் இந்த நகரம் ஒரு அட்டை பூச்சி மாதிரி உறிஞ்சி எடுத்து அவங்கள சக்கையாக வெளியே துப்பிடுது. இந்த நகரம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருக்கு. எழுந்து என்னால் தப்பிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ ஊரில் ஒரு திருமணம், அந்த திருமணத்துக்காக இப்போ ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். என் சொந்த ஊரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையோட கனவோடு போயிட்டுருக்கேன். என்ன மாதிரி எவ்வளவோ பேர் தங்களுடைய கிராமத்திலேருந்து பிழைப்புக்காக இந்த நகரத்தை நோக்கி வர்றாங்க. ஆனால் மறுபடியும் அவங்களால தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்ப முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் படித்த ஸ்கூல் கிரவுண்டை பார்க்குறப்போ சின்ன வயசில் நான் விளையாடினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய ஸ்கூல் டேஸ் எவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஊராளுங்க வந்தால் தான் டீ குடிக்கிறதுக்கா? சரி சரி சரி. போகிறவங்க ஏதோ போர்டு கீடு வச்சிங்கன்னா பரவாயில்ல. டீ ஸ்டால்னு தெரியல. என்னோட ஊரும் இந்த மரங்களும் இந்த பசுமையான வயல்களும் என்னை இன்னும் எவ்வளோ அன்போடு என்னை வரவேற்குது. இந்த சூழல் என் தாயோட கருவறைக்குள்ள நான் மீண்டும் நுழைஞ்சது மாதிரி எனக்கு ஒரு மன அமைதியையும் கொடுத்தது. இவ்வளோ நாள் எங்களையெல்லாம் விட்டுட்டு நீ எங்கே போன அப்படின்னு இந்த பறவைகள்லாம் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. இந்த கொக்குகள்லாம் வந்து பாவம் தண்ணி தாகத்தில் இந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு இந்த குளியல் என் மனசில் இருந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டு என் மனசை சுத்தப்படுத்திட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸ்கூல் டேஸ்லங்க ஒரு 8th 9th படிக்கிறேன்னா இந்த வில்லேஜில் தானே நான் வளர்ந்தேன். அப்போது எங்கள் அப்பா மாடு வச்சுருந்தாரு. நான் மாடெல்லாம் மேய்ச்சிருக்கேன். அப்போது 8th 11th படிக்கிறப்ப எப்படி இருந்ததுன்னா, அடடா இந்த வில்லேஜை விட்டு ஓடினோம், ஏதாவது ஒரு பெரிய ஒரு சிட்டியில் போய் நம்ம லைஃப்பை லீவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே நான் வந்து என்னுடைய 18வது வயதில் நான் வந்து சென்னைங்கிற மிகப்பெரிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு 20-25 வருடங்கள் கழித்து இப்போ யோசிக்கிறேன். இப்போ இந்த கிராமத்துக்கு வந்து பார்க்குறேன், நம்ம வந்து எவ்வளோ ஒரு செயற்கையான ஒரு எந்திரமயமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வாழ்க்கை வந்து இன்னும் எவ்வளோ ஒரு உயிரோட்டமாக லைவாக இருக்குது. இங்கே எவ்வளோ ஒரு அமைதி, நேச்சர் வந்து நம்மக்கிட்ட பேசுது. அதையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமோ, ஏதோ வாழ்க்கையை தேடி போய் எதையோ இழந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இப்போ என்னால் உணர முடியுதுங்க.
கல்யாணத்தில் கலந்துக்கிட்டது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் இவன் என் தம்பி கார்த்தி, இந்த ஊர்லேயே மிக சிறந்த ஒரு டெய்லர். ஆனால் இன்றைக்கி அவனுடைய வாழ்க்கை செதஞ்சு போச்சு. அது காரணம் அவனோட மோசமான குடி. மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த அமைதியான கிராமத்திலே தங்கிடலான்னு நினச்சேன். ஆனால் என் தம்பியோட வாழ்க்கையை பார்க்குறப்போ ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. இடங்கள் மனிதர்களை மாற்றுறதில்ல, ஒவ்வொரு மனிதனுடைய தேடலும் தான் அவன் வாழ்க்கையை உருவாக்குறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். சினிமாவில் நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உருவாச்சு.